இங்க பெர்சிங்கிற ஒருத்தன் அவனோட காயப்பட்ட கைய ஒரு ரிவர்ல கொண்டு வைக்கிறான். உடனே அவனோட காயங்கள் குணமானது மட்டும் இல்லாம அவனுக்கு ஒரு வித்தியாசமான அமானுஷ்ய சக்தியும் கிடைக்குது. அது மூலமா அவன் கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபைட் பண்ணின எல்லா சோல்ஜர்ஸையும் ஈஸியா அடிச்சு காலி பண்ணிடுறான். ஏன்னா அவன் கடலின் கடவுளோட மகனா இருப்பான். ஆக்சுவலா கிரேக்க புராணத்துல 3 கடவுள்கள் இருப்பாங்க. வானத்தோட கடவுள் ஜிஎஸ், பாதாள உலகத்தோட கடவுள் ஹேடிஸ், கடலோட கடவுள் பொசைடன். பெர்சி பொசைடனுக்கும் ஒரு சாதாரண பொண்ணுக்கும் மகனா பிறந்திருப்பான். பெர்சிக்கு அவனோட பாடியில ஓடுறது கடலின் கடவுளோட ரத்தம் தான் தெரியலனாலும் சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு நிறைய எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட்ஸ் இருக்கும். அவனால தண்ணிக்கு அடியில ரொம்ப நேரம் மூச்சை அடக்கி இருக்க முடியும். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அப்படி இருக்கப்ப ஒரு நாள் அவன் கடவுள்களோட சிலைகள் இருக்கிற ஒரு மியூசியத்துக்கு போயிருப்பான். அப்போ அவனோட இங்கிலீஷ் ப்ரொஃபசர் அவனை தனியா ஒரு சின்ன ரூமுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. ஆனா திடீர்னு அவன் திரும்பி பார்க்கும்போது அவங்க அங்க இருந்து காணாம போயிருப்பாங்க. பார்த்தா திடீர்னு அவங்க ஒரு கபோர்டுக்கு மேல குட்டியா மாறி நிற்கிறாங்க. அப்பதான் தெரியுது அது அவனோட ப்ரொஃபசரே இல்ல, ஒரு மான்ஸ்டர் தான். ப்ரொஃபசர் கெட்டப்ப அவனை அந்த ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கும். அந்த மான்ஸ்டர் அவனை அட்டாக் பண்ண துரத்தும் போது பயத்துல பதறி அடிச்சிட்டு ஓடுறான். அப்போ அந்த மான்ஸ்டர் லைட்டனிங் போல்ட்ட நீ தான் திருடின, ஒழுங்கா அதை திருப்பி கொடுத்துடுன்னு அவனை மிரட்டுது. ஆனா அவன் எதையும் திருடி இருக்க மாட்டான். அந்த மான்ஸ்டர் என்ன சொல்லுதுன்னே அவனுக்கு புரியல. உடனே கோபத்துல அந்த மான்ஸ்டர் அவனை அப்படியே மேல தூக்கிட்டு போகும்போது கரெக்டா அந்த டைம்ல ப்ரொஃபசரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த ரூமுக்குள்ள வந்துடுறாங்க. அப்போ அந்த ப்ரொஃபசர் மரியாதை அவனை கீழே விட்டுரு, இல்லன்னா நான் உன்னை பீஸா வெட்டிடுவேன்னு மிரட்டுறாரு. உடனே அந்த மான்ஸ்டர் பயந்து அவனை அப்படியே போட்டுட்டு அங்க இருந்து பறந்து போயிடுது. இன்னும் பயத்துல நடுங்கிக்கிட்டே இருந்த பெர்சிக்கு அங்க என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த பயங்கரமான உண்மை தெரிய வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வானத்தோட கடவுளா இருக்கிற ஜிஎஸ் ஓட பவர்ஃபுல் வெப்பனான லைட்டனிங் போல்ட்ட யாரோ திருடி இருப்பாங்க. உடனே கடலோட கடவுளா இருக்கிற பொசைடனோட மகனான பெர்சி தான் அதை திருடி இருக்கணும்னு நம்பி பொசைடனை மிரட்ட போறாரு. அவரு இன்னும் 14 நாளுக்குள்ள என்னோட லைட்டனிங் போல்ட்ட உன்னோட பையன் திருப்பி கொடுக்கலன்னா அவனை டார்ட்ராஸ்ங்கிற நரகத்துக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டிட்டு போறாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் பாதாள உலகத்துல இருக்கிற மான்ஸ்டர்களும் கொடூரமான கிரியேச்சர்களும் பூமிக்குள்ள நுழைஞ்சி அந்த ஆயுதத்தை தேட ஆரம்பிக்குது. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் கடலோட கடவுள் பதறி போயிட்டு அவரோட மகனை பாதுகாக்கிறதுக்காக 2 பாதுகாவலர்களையும் அனுப்பி வச்சிருப்பாரு. ஆனா இப்போ பெர்சி இருக்கிற இடமும் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால பெர்சியை உடனே அவங்க பாதுகாப்பான ஒரு முகாமுக்கு கூட்டிட்டு போக முடிவு பண்றாங்க. போறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொஃபசர் பேனா மாதிரி இருக்கிற ஒரு மர்மமான ஆயுதத்தை அவன் கிட்ட தற்காப்புக்காக வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா வேகமா போயிட்டு பெர்சியோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு பாதுகாப்பான இடத்துக்கு போறாங்க.